ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று நேற்றைய தொடர் இன்று தொடர்கிறது. பீஷ்மர் அமர்ந்திருந்தார். அவன் அருகில் வந்து துரியோதனன் அமர்ந்தான். சாதாரணமாக பீஷ்மரிடம் வந்து சாவகாசமாக உட்கார மாட்டான். இன்றைக்கி ஏதோ பக்கத்தில் வந்து உட்காரான்னு என்ன கேட்க போகிறான்னு நினைச்சார் பீஷ்மர். அப்போ துரியோதனன் கேட்டார், தாத்தா, எனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நாங்கள் சல்லடை போட்டு இந்த உலக நாடு முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறோம் பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று. ஆனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவர்களை எப்படியாவது கண்டுபிடித்து மறுபடியும் 12 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது என்னுடைய லட்சியம். ஆகவே அவர்களை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு குழு கொடுங்களே என்றார். பீஷ்மர் சிரித்து கொண்டே ஒரு விஷயம் சொன்னார். பாண்டவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே இறைவன் வாசம் செய்வான். அதாவது நல்ல மழை பொழிவு இருக்கும், அந்த நாடு நல்ல செழிப்பாக இருக்கும் என்று சொன்னார். இது அவர்கள் இருக்கும் அடையாளம் என்று சொன்னார். இதை ஒட்டர்களிடம் சொல்லி, அதாவது தூதுவர்களிடம் சொல்லி நாடு முழுக்க சல்லடை போட்டு தேடினான் இந்த செய்தியோடு. அப்போது அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. பாரத நாட்டினுடைய தென்பகுதியான விராட தேசத்தில் நல்ல செழிப்பாக இருக்கிறது. அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே அமராவதி நதி ஓடுகிறது. அந்த பக்கத்திலேயே நெல் விளைஞ்சு பூத்து குலுங்குகிறது. நல்ல செழிப்பாக இருக்கிறது என்று ஒரு தகவல் வந்தது. இன்னொரு தகவல், விராட மகாராஜாவினுடைய படைத்தளபதி ராஜாவுடைய மைத்துனருமான கீசகன் கொல்லப்பட்டான். யாரென்றே தெரியாமல் நடு இரவு அடித்து ஆற்றங்கரையில் வீசிவிட்டு சென்று விட்டார்கள் என்று தகவல் வந்தது. துரியோதனனுக்கு கீசகனை பற்றி தெரியும். மிகப்பெரிய வீரன். அவனை சாதாரணமாக யாரும் கொல்ல முடியாது. என்றால் அது பீமன் தான் கொன்றிருக்க வேண்டும். அப்போது பாண்டவர்கள் இருப்பது விராடபுரம் என்பது உறுதியாகிவிட்டது. இப்போது இவன் படையோடு விராடபுரத்தை நோக்கி வருகிறான். வந்து எப்படியாவது அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும், என்ன செய்யலாம் என்று யோசித்து அந்த விராட மகாராஜனுடைய பசு கோசலை, அதாவது காங்கேயம் பசுவை, அன்றையே இருந்த அந்த காங்கேயம் நாட்டு பசுவை ஆயிரக்கணக்கான பசு வளர்த்துகிறார் அந்த விராட மகாராஜா. அந்த பசுக்களை எல்லாம் அப்படியே ஓட்டி கவர்ந்து செல்லலாம், தடுக்க வருவானல்லன்னு சொல்லிட்டு கவர்ந்து செல்கிறார். இந்த செய்தி விராட மகாராஜாவுக்கு போகிறது. உடனே விராட மகாராஜா போருக்கு தயாராகிறார். ஆனால் தன்னுடைய அவருடைய மகனான உத்திரன், தந்தையே நீங்கள் இருங்கள், நான் செல்கிறேன், நான் போய் அந்த மாட்டை திரும்ப ஓட்டி வருகிறேன், அந்த எதிரிகளை வீழ்த்துகிறேன், ஆனால் எனக்கு நல்ல ஒரு தேரோட்டி வேண்டும், யாரை அனுப்புகிறீர்கள், யாரை கூட்டி செல்வது என்று யோசித்தான். அப்போது பக்கத்தில் இருந்த தருமர் சொன்னார், பிரகுநலை திருக்கண்ணிலை அர்ஜுனனுடைய பெயரை சொல்லி இந்த திருக்கண்ணிலையை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், தேர் நன்றாக இருக்கும், அதோடு உங்களுக்கு உதவி புரிவான் என்று. என்னது, அவன் ஒரு அழியும் பெண்ணும் இல்லாமல் ஆணும் இல்லாமல் ஒரு அழி போய் சொல்கிறீர்களே என்று. இல்லை, நீங்கள் கூட்டி செல்லுங்கள், நிச்சயமாக உங்கள் காரியம் வெற்றியடையும் என்று தருமன் சொல்கிறார். தருமருடைய யோசனையை கேட்ட விராட மகாராஜா, இவர் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும், அவரையே கூட்டிகிட்டு போ, அவரையே கூட்டிகிட்டு போன்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு உடனே தகவல் போகிறது. பிரகநலை வேகமாக வந்து தேரில் அமர்கிறான். தேருக்கு கிளம்புகிறது. தேர் மின்னல் வேகத்தில் போகிறது. அந்த மாடுகள் போய்கொண்டிருந்த மாடுகளை போய் தடுத்து நிறுத்துகிறான். அப்படி தடுத்து நிறுத்தும் போது அங்கே யார் நிற்கிறார்கள் என்று எதிரில் என்று பார்த்தால் இந்த பாண்டவர்கள், கௌரவர்களுடைய படை. அதுவும் மிக முக்கியமாக துரோணாச்சாரியார், கர்ணன், துரியோதனன், சகுனி, பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், இப்படி மிகப்பெரிய தலைவர்களோடு அங்கே நிற்கிறதை பார்க்கிறான். இதை பார்த்தவுடன் நடுங்கி விடுகிறான் உத்திரன்.
ஆகவே தேரை திருப்பு திருப்பு, இவர்களோடு என்னால் போர் செய்ய முடியாது, நான் உடனே ஓடுவேன், தப்பித்து பொழைத்தோம் என்று ஓட வேண்டும், திருப்பு திருப்பு என்கிறான். அப்படி போனால் நல்லா இருக்காது மகாராஜா, இளவரசே, நீங்கள் பயந்து ஓடலாமா? இவர்களிடம் போரிடுங்கள், நீங்கள் தானே சொன்னீர்கள் தேரோட்டினால் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று. நான் தேர் அவர் முன்னாடி கொண்டு நிறுத்துகிறேன், போரிடுங்கள். ஐயோ, இவர்களோடு என்னால் போரிட முடியாது, நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு தேரை விட்டுட்டு இறங்கி ஓடுறான் அந்த உத்திரன். எட்டி தாண்டி ஓடி போய் உத்திரனுடைய முடியை பிடித்து, இப்படி ஓடுனா அசிங்கமா இல்லையா? சரி, இப்போ நீ தேரோட்டு, நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தேரை நேராக அமராவதி ஆற்றங்கரைக்கு ஓட்டு. அங்கே ஒரு வன்னிமரம் இருக்கிறது, அங்கே நிறுத்துங்கிறான். அந்த வன்னிமரத்தடியில் நிறுத்துகிறான். இப்போ பிரகநலை சொல்கிறான், மேலே ஒரு மூட்டை தொங்குறது தெரிகிறதா? ஆமாங்கிற போது அது ஒரு பெரிய துணி மூட்டை மாதிரி தொங்குகிறது. அந்த மூட்டையை போய் அவிழ்த்து எடுத்தாருங்கள் என்கிறான். உடனே அந்த இளவரசன் மேலேறி இந்த மூட்டை அவுத்து கீழே போடுகிறான். அதை பிரித்து பார்த்தால் அத்தனையும் வில்லும் அம்பும் மிகப்பெரிய ஆயுதங்கள். அதில் ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு, இப்போ போர்க்களத்துக்கு ஓட்டுங்கள் தேரை என்கிறான். ஆமாம், நீ யார்? அதை நான் பிறகு சொல்கிறேன், நீ ஓட்டுங்கள் என்கிறான். தேர் போகிறது. அங்கே போகும்போது இவன் வில்லோடு திரும்பி வருவதை பார்த்தவுடன் பீஷ்மருக்கு, துரியோதனனுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்து விட்டது. இவன் கையில் விளையல், ஆனால் சேலை, ஆனால் தோளில் அம்பு. இது நிச்சயமாக அர்ஜுனனாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அவர்கள் யோசிக்கிறதுக்குள் மாட்டை திருப்புகிறான். அப்போது துரியோதனன் தடுக்கிறான். பீஷ்மர் சொல்கிறார், இது அர்ஜுனனாக இருக்கும், துரியோதனனை, அவன் கடும் கோபத்தில் இருக்கிறான், துரியோதனனை ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லி துரியோதனனை சூழ்ந்து காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்ற முயற்சி எடுத்த வேளையை அர்ஜுனன் அங்கிருந்த அத்தனை பேர்த்துடைய கையில் இருந்த ஆயுதங்களையும் வில்லுகளையும், அதாவது காண்டிபத்தை, அம்புகளையும் தூள் தூள் ஆக்குகிறான். யாரு கையிலும் ஆயுதம் இல்லாமல் செய்து விடுகிறான். எல்லாத்துடைய ஆயுதத்தையும் தூளாக்கி விட்டு அந்த பசுமாட்டை, வடக்கு நோக்கி போய்கொண்டிருந்த பசுமாட்டை திருப்புகிறான். அந்த மாட்டையெல்லாம் திரும்ப திருப்புகிறான். அப்படி திருப்பின இடம், அந்த மாட்டுகளெல்லாம் திருப்பிய இடம்தான் இன்று திருப்பூர் என்று சொல்கிறார்கள். அதே போல அந்த மாடுகளை திருப்பி ஓட்டி வரும்போது கௌரவர்கள் மீண்டும் ஒரு படையோடு வந்து தடுக்கிறார்கள். தடுத்தவர்களை மீண்டும் அந்த வீரர்களை ஏவி விட்டு தடுக்கிறார்கள். அந்த வீரர்களை எல்லாம் அர்ஜுனுடைய அம்பு குறிபார்க்கிறது. பல பேர் மாண்டு போகிறார்கள், பல பேர் இறந்து போகிறார்கள், பலியாகிறார்கள். அப்படி அந்த தடுத்த வீரர்களை எல்லாம் கொன்ற இடம்தான் குண்டடம் என்று இன்றும் சொல்லுகிறார்கள். இது நடைமுறை மகாபாரதத்தில் பெரியவர்களுடைய காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கிற பெரியவர்கள் மகாபாரதத்தில், அதாவது வாழ்க்கையில், நடைமுறையில், மனிதர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மகாபாரதத்தினுடைய விஷயங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதையே நீங்கள் போய் மகாபாரதத்தில் எடுத்து கொன்ற இடம் குண்டடம், திருப்புநிடம் திருப்பூர், தாராபுரம் தான் அன்று விராடபுரம் என்று தேடினீர்கள் என்றால் கிடைக்காது. காரணம் என்னவென்றால், பாரதம் மிகப்பெரிய ஒரு காவியம். அது 1,25,000 சுலோகங்கள் கொண்டது அந்த மகாபாரதம். அப்படிப்பட்ட பெரிய காவியத்தை இந்த பாண்டவர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியே வலம் வந்திருக்கிறார்கள் பாரத வரலாற்றை படிக்கும்போது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் அதில் குறிப்பிட எண்ணில் அடங்காது, குறிப்பிட முடியாது. ஆகவே இன்றும் பார்த்தீர்களானால் பல இடங்களுக்கு இங்கே பாண்டவர்கள் வந்திருக்கிறார்கள், இங்கே தங்கியிருக்கிறார்கள் என்று பல உதாரணம் சொல்கிறார்கள். அதே போல் ராமாயணம் கூட. சேலத்துக்கு பக்கத்தில் ஜலகண்டி சலகண்டபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, தண்ணியை தேடி போகும்போது இங்கே ராமர் சீதைக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்த இடம்தான் ஜலகண்டபுரம் என்கிறார்கள். தென் மாவட்டத்தில் பானதீர்த்தம் என்று ஒரு இடம் இருக்கிறது. இந்த பானதீர்த்தம் எப்படி வந்தது என்றால், தண்ணி எங்கே தேடியும் தண்ணி வராததால் ராமர் அம்பு போட்டு இந்த இடத்தில் தண்ணி எடுத்தார். அதுதான் இன்று பானதீர்த்தமாக இருக்கிறது என்கிறார்கள். இப்படி நாடு முழுக்க ராமாயணம் மகாபாரதம் வந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அடையாளங்கள்லாம் ராமாயணத்திலோ மகாபாரதத்திலேயோ எழுத முடியாது, குறிப்பிட முடியாது. அப்படி எண்ணில் அடங்காத விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே இதை நமது தாராபுரத்தில் இருக்கிற பெரியவர்களிடம் போய் அமர்ந்து கேட்டீர்கள் என்றால் சொல்வார்கள். ஆனால் மகாபாரதத்தை எடுத்து தேடினீர்கள் என்றால் கிடைக்காது.
இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மாட்டுகளை எல்லாம் திரும்பி ஓட்டி வருகிறான். ஓட்டி வந்துவிட்டு மீண்டும் திரும்ப வன்னிமரத்துக்கு ஓட்டு என்கிறான். ஓட்டி மீண்டும் அந்த வில் அம்புகளை எல்லாம் எடுத்து மூட்டையை கட்டி பழைய இடத்தில் வைத்துவிட்டு, தயவு செய்து நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்கிறான். அப்போது சொல்லுகிறான், நான் திருகுநிலை அல்ல, நான் தான் அர்ஜுனன். உங்கள் வீட்டில் இருப்பது தருமன் அல்ல, தருமன், பீமன், நகுலன், அர்ஜுனன். இந்த சைலேந்திரி யார் தெரியுமா? எங்களுடைய திரௌபதி. ஆகவே நாங்கள் அஞ்ஞான வாசம் மறைஞ்சு வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் கோட்டையை தேர்ந்தெடுத்தோம். ஐயோ நாங்கள் என்னென்னமோ பேசிவிட்டோமே, கவலைப்படாதீர்கள், இன்னும் ஒரு சில நாள் இருக்கிறது, அதற்குள் எந்த தப்பும் நடக்காது, அது யாருக்கும் தெரியவும் கூடாது என்று சொல்லிவிட்டு, பழையபடி நீங்களே செல்லுங்கள், இந்த யுத்தத்தில் நீங்கள் வெற்றி அடைந்ததாகவே சொல்லுங்கள், இதுவே செய்தியாக இருக்கட்டும் என்று அர்ஜுனன் சொல்கிறான். அப்போது உத்திரன் அமர்ந்து கொள்கிறான். அர்ஜுனன் மீண்டும் தேரோட்டுகிறான். அதற்குள் இந்த செய்தி போகிறது பாண்டவர்களிடம். இந்த செய்தி போகிறது. அங்கே செய்தி பாண்டவர்களிடம் மட்டுமல்ல, நம்ம விராடபுர மன்னருக்கு செய்தி போகிறது. உத்திரன் கௌரவருடைய படையை தோற்கடித்து நமது பசுமாட்டுகளை எல்லாம் திரும்பி கொண்டு வந்து விட்டான் என்று. அப்போது தருமன் சிரிக்கிறான். எதற்காக சிரிக்கிறான்? நாளை பார்க்கலாமே.